அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, பிப்ரவரி மாத மகர ராசி பலன்கள். நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போட வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய மகர ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியன், புதன். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, ராகு, சுக்கிரன், புதன். 6ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் கேது. இதுதான் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு, உங்களுடைய மகர ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகள் உங்களுடைய மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியன், செவ்வாய். இது எப்படி இருக்குனாக்கா, அதாவது சூரியன் செவ்வாய் இருப்பது ஒரு வகையில் நல்ல விஷயம்தான். ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே இப்பொழுது உச்சமாக இருக்கிறார். இது பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியதுதான். இருந்தாலும் சூரியனுடைய செவ்வாய் இருப்பது என்பது எதிலும் ஒரு வேகம், எதிலும் ஒரு ஸ்பீடு இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில். புரியுதுங்களா? அதாவது இப்போ பணம் நல்ல ஒரு தனவரவு, பணவரவு, பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் இருக்கும். இதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஃபினான்சியலாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் கிடையாது. நல்லாவே இருக்கும். ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்தில்? அதாவது ஒரு விஷயத்தில், 2 விஷயத்தில் கவனமாக இருக்கும். அதாவது முக்கியமாக ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்ககிட்ட பேசும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் பேசணும். ஏன்னா சூரியன் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே இருப்பது என்பது எதிலும் ஒரு வேகத்தை கொடுக்கும். அதாவது அடுத்தவங்ககிட்ட பேசும்போது ஒரு ஸ்பீடாக வேகமாக பேசிடுவீங்க சில நேரத்தில். புரியுதுங்களா? அதாவது எப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அது நிதானமாக கையாளாமல் அது உங்களுக்கே ஒரு ஆவேசத்தோடு நீங்கள் கையாளுவீங்க. அதாவது ஒரு பொறுமை இல்லாமல் கையாளுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்புறமா நீங்கள் நினைப்பீங்க, நம்மளா அப்படி பேசிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது மாதிரி பேசாமல் அடுத்தவங்கிட்ட பேசும்போதும் சரி, எந்த இடத்துல யார்கிட்ட பேசும்போதும் சரி, வண்டி வாகனங்களை செல்லும்போதும் சரி, நீங்கள் ஒரு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இந்த ஒரு பிரச்சனை தான் மைனஸாக இருக்குது. புரியுதுங்களா? அடுத்த மகர ராசி பெண்கள் கவனமாக இருக்கணும். ஏன் மகர ராசி பெண்கள் கவனமாக இருக்கணும்னாக்கா, சூரியன் செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. புரியுதுங்களா? மகர ராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? கொஞ்சம் எதிர்க்க குடும்பத்தில். புரியுதுங்களா? ஏன்னா சூரியன் செவ்வாயும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் மகர ராசி பெண்கள், மகர லக்ன பெண்கள், முக்கியமாக மகர லக்ன பெண்கள். புரியுதுங்களா? மகர ராசி பெண்களும் இந்த காலகட்டத்தில்